ஜேசிபி எக்ஸ்கவேட்டர்னு சொல்லுவாங்க. சூப்பர்ல. ஓகே, ஸோ ஹே காய்ஸ், வெல்கம் டு டீபங்க் வித் விஜே. இன்னைக்கு நம்ம லாஸ்ட் டைம் 2 ஆர்சி ஸ்மால் ஸ்கேல் மாடல் காமிச்சேன். ஒன்று வந்து ஃபோர்க் லிஃப்ட்டு, இன்னொன்று வந்து டம்பர் ட்ரக்கு. அதே மாதிரி இன்னைக்கு நீங்கள் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஐட்டம், அதுதான் என்னதுன்னா ஜேசிபி. ஜேசிபி ஆக்சுவலாக ஒரு கம்பெனி. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ்கவேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ ஜேசிபின்னு நம்ம சொல்லி அப்படி ஜெராக்ஸை வந்து நம்ம ஜெராக்ஸ் காப்பின்னு சொல்லி ஏன்னா ஜெராக்ஸ் மஷினை கண்டுபிடிச்சது ஜெராக்ஸுங்கிற கம்பெனி. அந்த மாதிரி ஜெராக்ஸ் காப்பி சொல்லி நம்ம அந்த ஃபோட்டோ காப்பிங்கிற பேரே மறந்துட்டோம். ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோ காப்பி தான் இதில் எக்ஸ்கவேட்டர். இதுக்கு பேர் எக்ஸ்கவேட்டர். பட் அந்த ஜேசிபிங்கிற கம்பெனி நம்ம நிறையா பார்த்ததால நம்ம அதுக்கு பேர் ஜேசிபின்னே வச்சுட்டோம். ஸோ நானும் அது அப்படியே சொல்கிறேன். இதில் வந்து என்னென்னா எல்லா மூமெண்ட்டும் அப்படியே சின்னதுக்கு எவ்வளோதெல்லாம் பண்ண முடியுமா சின்ன டிவைஸில் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. எனக்கு இதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயமே இந்த டிவைஸில். இதை இவ்வளோலாம் பண்ணுறாங்களே அப்படின்னு. இப்போ நான் இதை திறந்து காமிக்கிறேன். அதே மாதிரி உள்ள ஒரு தெர்மாக்கோல் இருக்குது. இந்த பாருங்க. அதே மாதிரி ஒரு ரிமோட். இந்த ரிமோட்டில் இருக்கிற எல்லா பட்டனும் இதில் யூஸ் பண்ணலாம். அப்புறமா நம்மளோட எக்ஸ்கவேட்டர் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கா? எக்ஸ்கவேட்டர் எடுப்போம், பொறுமையாக எடுக்கணும். வந்து விட்டது. இந்த நம்மளோட எக்ஸ்கவேட்டர் சூப்பர்ல. இதுவும் ப்ராப்பராக மெட்டல் பாடி தான். இதெல்லாம் மெட்டல் பாடி, இதெல்லாம் பிளாஸ்டிக்கு. இந்த பாருங்கள், இதுலேயுமே அந்த ஹைட்ராலிக்ஸ்லாம் தெரியுது பாருங்கள். இந்த இருக்குது, இங்கே ஒரு ஹைட்ராலிக்ஸ் இருக்குது. அப்புறம் சைடில் 2 இருக்குது. அப்புறமா இதில் வந்து இந்த பெல்ட்டு, இதெல்லாம் பெல்ட்டு சூப்பர். அப்புறமா இதோட மூமெண்ட் வந்து இப்படி இருக்கும். அப்புறம் இந்த மூமெண்ட் இருக்கும். ஸோ இப்போ நான் இதை ஆன் பண்ணுறேன். இதுவும் ஃபுல்லாக மெட்டல் அண்ட் யூஎஸ்பியில் தான் சார்ஜ் போடுறது. இதோட பக்கெட் பாருங்களேன், இதெல்லாம் பிளாஸ்டிக் தான், பக்கெட்லாம் பிளாஸ்டிக் தான். ஸோ இதை நான் ஆன் பண்ணிட்டா, ஆன் பண்ணுறதுக்கு இதுக்கு பட்டன் வந்து மேலே கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணுறேன், ஆன் ஆகிடுச்சு. இதில் இந்த ரியர் லைட் எரியுது, ஃப்ரண்ட்டில் ஒரு 2 குட்டி லைட் எரியுது. இப்போ வந்து ரிமோட் ஆன் பண்ணிட்டா, ஓகே. இதுலேயும் ஆடியோ வீடியோ எல்லாமே சிங்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் வந்து இந்த எக்ஸ்கவேட்டரோட இந்த பக்கெட்டை மூவ் பண்ணுறேன் பாருங்களேன், அதோட ரோபோட்டிக் ஹேண்டை மூவ் பண்ணுறேன் பாருங்களேன். சின்ன மிஷினரி தான், எவ்வளோ ப்ரிசைஸாக பண்ணுது. இதுதான் அல்ட்ரா மோஷன். இது நான் பண்ணது ரிவர்ஸ் மோஷன், இது மட்டும் பண்ணது. ஓகே, இது வச்சுக்குவோம். இது சுற்றும், ஃபுல்லாக சுற்றாது, ஓரளவுக்கு தான் சுற்றும். ஓஹோ சாரி, இது இந்த மேலே 2 L1 L2ன்னு கொடுத்துருப்பாங்கல்ல, இதுவும் இதில் இருக்கும்ல மேலே L1 L2, இதுவும் அதை வச்சு தான் நம்ம சுற்றணும். அப்படி சூப்பர்ல. ஓகே. அப்புறம் இதோட மூமெண்ட் பார்த்தோம்னா இது ரிவர்ஸ் வர்றதுக்கு அதே மாதிரி லைட் நம்மளுக்கு தெரியும். அப்பா கை மாட்டிக்கிச்சு. இதுதான் இதுலேயும் இதோட பேசிக் மூமெண்ட்லாம் நான் பண்ணி காமிக்கிறேன்.
நீங்கள் இப்போ இந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, இந்த 3 ஆர்சி காரோடது. உங்களுக்கு இதை வச்சு வேறு ஏதாவது பண்ணணும், இந்த பிரிட்ஜில் ஏற்றுறது, அப்புறமா பள்ளம் மேடில் ஏற்றுறது, அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணணும், இல்லை இந்த ஒரு ஒரு எக்ஸ்கவேட்டரை யூஸ் பண்ணி டம்பரில் மண்ணை தூக்கி போடுறது, ஏதாவது பொருளை தூக்கி போடுறது, அப்புறம் அதை கொண்டு டம்ப் பண்ணுறது, ஃபோர் கிளிஃப்டில் ஏதாவது விஷயத்தை தூக்குறது, அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணி ட்ரை பண்ணோம்னா என்கிட்ட சொல்லுங்கள். நான் அதை இன்னொரு வீடியோவில் ட்ரை பண்ணுறேன். பாய்.